Good evening, students. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம we have studied about the ethanol, otherwise called the ethyl alcohol, அதனுடைய preparation from the molasses. Molasses இருந்து எப்படி தயார் பண்றாங்க by the fermentation process, by the addition of yeast, அதெல்லாம் படிச்சோம். And then we have studied about the physical properties of ethyl alcohol or ethanol, chemical properties, and also the uses of ethanol. இதெல்லாம் படிச்சோம். ரைட், இந்த யூசஸ் ஆஃப் எத்தனால் சொல்லும்போது நிறைய ஒரே பாயிண்ட்ல ஒரு 4-5 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ரெக்டிஃபைடு ஸ்பிரிட், டீநேச்சர் ஸ்பிரிட், அண்ட் தென் பவர் ஆல்கஹால், அதெல்லாம் பற்றி சொன்னோம். மறுபடியும் ஒன்ஸ் அகேன் அதை பேஜ் நம்பர் சொல்கிறேன் பாருங்க. பேஜ் நம்பர் 165ல லெஃப்ட் சைடில் பாருங்க, டாப்பில் uses of ethanol. First point, ethanol, it is used in medical wipes as an antiseptic. Antiseptic use ஆகுது, as an antifreeze in automobile radiators. ரேடியேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இன் கோல்டு கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் நார்மலாகவே டெம்பரேச்சர் வந்து பிலோ 0 டிகிரியில் இருக்கும். அப்போ வாட்டர் இது கன்வெர்டட் இன்ட்டு ஐஸாக மாறிடும். அப்போ ரேடியேட்டரில் லிக்விட் வாட்டர் ஊற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தே ஆர் ஆடிங் த ஈத்தைல் ஆல்கஹால். அந்த வாட்டரில் ஈத்தைல் ஆல்கஹால் ஆட் பண்ணாக்கா அதனுடைய அவ்வளோ ஈஸியாக ஃப்ரீஸ் ஆகாது, அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது, ஃபார் எஃபெக்டிவ்லி கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை எக்ஸெட்ரா, இன்க்ளூடிங் இட் இன் த ஹேண்ட் சானிடைசர். நம்ம யூஸ் பண்ணுற சானிடைசர் இப்போ எல்லார் வீட்லேயும் எல்லா கடையிலையும் யூஸ் பண்ணுறாங்க சானிடைசர். இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை யூஸிங் ஆல்கஹால், ஈத்தைல் ஆல்கஹால். அடுத்தது, ஆஸ் அன் ஆன்டிசெப்டிக் டு ஸ்டெர்லைஸ் வூண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம கையில் காலில் அடிப்பட்ட காயம் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஈத்தைல் ஆல்கஹால். அடுத்து, இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ சால்வெண்ட் ஃபார் ட்ரக்ஸ், ஆயில்ஸ், ஃபேட்ஸ், பர்ஃப்யூம், டைஸ் எக்ஸெட்ரா. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெத்திலேட்டட் ஸ்பிரிட், தட் இஸ் மிக்சர் ஆஃப் 95% எத்தனால் அண்ட் 5% மெத்தனால். அதாவது ஈத்தைல் ஆல்கஹால் 95%, மீத்தைல் ஆல்கஹால் 5%. ஈத்தைல் ஆல்கஹாலை எத்தனால்னு சொல்லுவோம், மீத்தைல் ஆல்கஹாலை மெத்தனால் அப்படின்றோம். அப்போ எத்தனால் 95% பிளஸ் மெத்தனால் 5%. இங்க பாருங்க, இது எத்தனால், இது மெத்தனால், இது மீத்தைல் ஆல்கஹால், இது ஈத்தைல் ஆல்கஹால். இது ஈத்தைல் ஆல்கஹால் 95%, மீத்தைல் ஆல்கஹால் அதர்வைஸ் கால்டு மெத்தனால் 5%. இந்த மிக்சருக்கு பேரு மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னு பேரு. அடுத்து ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்ல 95.5% ஈத்தைல் ஆல்கஹால், 4.5% வாட்டர் இருக்கும். அந்த மிக்சருக்கு பேரு ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். இது மெத்திலேட்டட் ஸ்பிரிட். அடுத்து ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்ல 95.5% எத்தனால் பிளஸ் 4.5% வாட்டர். அந்த மிக்சருக்கு பேரு ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் பேரு. அடுத்தது பாருங்க, பவர் ஆல்கஹால். பவர் ஆல்கஹால்ல எத்தனால் பிளஸ் பெட்ரோல். In some countries, the petrol 100% petrol பதிலாக ஒரு certain amount of ethanol, ஈத்தைல் ஆல்கஹால் பெட்ரோல் கூட ஆட் பண்ணி they are using for vehicles. எல்லா வெஹிக்கிளுக்கும் யூஸ் பண்றாங்க. That alcohol is called a power alcohol. அடுத்தது denatured spirit. denatured spiritல ethanol mixed with pyridine. ஆக அந்த ஒரே பேராகிராஃப்ல there are 4 questions இருக்கு.
Methylated spirits. What is meant by methylated spirit? It is a mixture of ethanol, 95% ethanol plus 5% methanol. This mixture is called a methylated spirit. At the rectified spirit, it is a mixture of 95.5% ethanol and 4.5% water. This mixture is called a rectified spirit. அதுக்கடுத்து மூணாவது பவர் ஆல்கஹால். பவர் ஆல்கஹால்ல இட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் எத்தனால் அண்ட் பெட்ரோல். பெட்ரோலும் எத்தனால் சேர்ந்த மிக்சருக்கு பேர் பவர் ஆல்கஹால். அடுத்தது டீநேச்சர்டு ஸ்பிரிட். டீநேச்சர்டு ஸ்பிரிட்ல எத்தனால் கூட பைரிடின் சேர்க்குறாங்க. திஸ் மிக்சர் இஸ் கால்டு டீநேச்சர்டு ஸ்பிரிட். இப்போ தெர் ஆர் 4 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் 4 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். So you give more importance for this paragraph. This and the combination நல்ல ஞாபகம் வச்சுங்க. Methylated spirit, rectified spirit, power alcohol, denatured spirit. அடுத்தது to enhance flavor of food extracts, for example vanilla extract, a common food flavor which is made by processing vanilla beans in a solution of ethanol and water. நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றோம், வெனிலா ஐஸ்கிரீம், வெனிலா எசன்ஸ், அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் பை ப்ராசஸிங் வெனிலா பீன்ஸ் சொல்யூஷனில் எத்தனால் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கால்டு திஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் எத்தனால். அடுத்தது எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிடுக்கு ஃபார்முலா CH3COOH. CH3COOH அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க. சி ஃபர்ஸ்ட் ஒரு சி, அது சுற்றி 3 ஹைட்ரஜன். அடுத்தது COOH. COOHன்றது ஆசிட் குரூப். அப்போ திஸ் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. CH3COOH. திஸ் இஸ் எ ஃபார்முலா. திஸ் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா, திஸ் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனால், எத்தனாயிக் ஆசிட். It is prepared or manufactured by the oxidation of ethyl alcohol. Ethyl alcohol oxidize பண்ணி we are getting the ethanoic acid. இது வந்து நம்ம ஏற்கனவே chemical properties of ethanol படிக்கும்போது படிச்சிருக்கோம். Oxidation process by using the potassium dichromate, alkaline potassium dichromate or acidified potassium permanganate யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணாக்கா ethyl alcohol, otherwise called ethanol, is oxidized to ethanoic acid. அதே ரியாக்ஷன் தான் இங்கே பாருங்க. CH3CH2OH. This is a ethanol. Alkaline potassium permanganate. Alkaline potassium permanganate here this is an oxidation process. Ethanol, when it is treated with the alkaline potassium permanganate, alkaline basic potassium permanganate, it undergoes oxidation process. என்ன நடக்குதுன்னா oxidation process நடக்குது. At that time this alcohol is converted into acid, ethanoic acid. அப்ப alcohol on oxidation பண்றோம் by using alkaline potassium permanganate. At that time this alcohol ethanol is converted into acid, ethanoic acid மாறுது. This is a preparation of ethanoic acid from ethanol. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ், physical properties பாருங்க. physical propertiesல ethanoic acid is a color liquid having an unpleasant odor. liquid water மாதிரி தான் இருக்கும். and unpleasant odor, டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் வரும். யாரும் it is a sour in taste அப்படின்னாக்கா, ஏன்னா since it is an acid,
ethanoic acid CH3COOH is an acid lower class. அடுத்து என்னெல்லாம் எவ்வளவு acid கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், நிறைய ஆட் பண்ணலாம். அடுத்து பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஹையர் than the corresponding alcohols, aldehydes and ketones. ஆல்கஹால் ஆல்டிஹைட் கீட்டோனை விட இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஆன் கூல் pure ethanoic acid is frozen to form ice flakes. They so called acetic acid. Physical properties la fifth point number பாருங்க. இப்போ எத்தனாயிக் ஆசிட் எடுத்து கூல் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிட்னு பேர். மூணு வரையை ஹைலைட் பண்ணீங்க. to form ice flakes, they look like glacial acetic acid. இன்னொரு பேரு glacial acetic acid. எதனாலனாக்கா அந்த எத்தனை கூல் பண்ண acetic acid அப்படின்னு பேர். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். எத்தனாயிக் ஆசிட் இட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க் அண்ட் சோடியம். ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுது, சோடியம் கூட மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது here 2CH3COOH, this is ethanoic acid, zinc metal. When these two react with one another, it forms CH3COO twice Zn. That is this is ethanoate, zinc ethanoate, and hydrogen gas is removed, liberated. Similarly, ethanoic acid react with the sodium. Sodium could react பண்ணி sodium ethanoate. This is sodium ethanoate. And hydrogen gas is liberated. So these are the reaction with the metals like sodium and zinc. அடுத்து பாருங்க reaction with the carbonates and bicarbonates. 2CH3COOH plus Na2CO3. It gives 2CH3COO Na plus CO2 plus H2O. இந்த ரியாக்ஷன் பாருங்க, எத்தனாயிக் ஆசிட் சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணுது. Na2CO3 சோடியம் கார்பனேட் ரியாக்ட் பண்ணும்போது CH3COO. மறுபடியும் பாருங்க, சோடியம் எத்தனையேட் ஃபார்ம் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் லிபரேட்டட். அடுத்து ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்க, எத்தனாயிக் ஆசிட் react with the sodium bicarbonate NaHCO3. first sodium carbonate, ரெண்டாவது sodium bicarbonate. bicarbonate கூட react பண்ணும்போது மறுபடியும் sodium ethanoate, carbon dioxide, water. These are the formed. So in any way ethanoic acid வந்து sodium carbonate கூட react பண்ணாலும் சரி அல்லது sodium bicarbonate கூட react பண்ணாலும் சரி, it liberates carbon dioxide. carbon dioxide gas release பண்ணுது. அடுத்த reaction with the base. ethanoic acid react with sodium hydroxide. Sodium hydroxide is a base to form sodium ethanoate. அந்த reaction பாருங்க, CH3COOH
plus NaOH. NaOH na sodium hydroxide. It forms CH3COO Na plus H2O. Right. அடுத்து பாருங்க decarboxylation. Decarboxylation அப்படின்னா removal of carbon dioxide. Carbon dioxide gas remove பண்றாங்க. Here it is a very important reaction. அதனால important mark பண்ணீங்க, highlight பண்ணீங்க. When a sodium salt of ethanoic acid is heated with soda lime. Soda lime அப்படின்றது it is a mixture of 3 parts NaOH and 1 part CaO. Soda lime என்றது 3 part NaOH, 1 part calcium oxide. ரெண்டு சேர்ந்த மிக்சருக்கு பேரு சோடா லைம்னு பேரு. One mark question or 2 mark question கேட்பாங்க. It is a mixture of 3 part of NaOH plus 1 part of calcium oxide. Three part sodium hydroxide, 1 part calcium oxide, 3:1 ratio. என்ன ரேஷியோல இருக்கு? 3:1. NaOH sodium hydroxide, CaO calcium oxide. இந்த எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிருக்காங்க? 3:1 ரேஷியோவில். திஸ் மிக்சர் இஸ் கால்டு சோடா லைம்னு பேரு. அப்போ சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் when it is treated with soda lime, it produce methane. Methane gas produce ஆகுது. அது CH3COOH, NaOH or CaO, soda lime mixer, it gives CH for methane plus Na2CO3, sodium carbonate is produced. அடுத்தது uses of ethanoic acid. It's a very very important questions. 5 mark questionல கூட கேட்கலாம். ethanoic acid உடைய இன்னொரு பேர் acetic acid. Acetic acid. This is common name. Ethanoic acid is a IUPAC name. Ethanoic acid னு சொல்லலாம் அல்லது acetic acid சொல்லலாம். ஃபார்முலா CH3COOH தான். Right. Acetic acid in lower concentration is used as a food additive, a flavoring agent and a preservative. நீ உங்களுக்கு வினிகர் சொன்னா புரியும். வினிகர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் காமனா. எல்லா கடையிலும் மளிகை கடையெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா வினிகர் கிடைக்கும். எதுக்காக வினிகர்? நம்ம வீட்டில் கூட எல்லார் வீட்லையும் வாங்கி வச்சுருப்பாங்க வினிகர். எதுக்காக? அது யூஸ்வலாக இந்த ஊறுகாய் தயார் பண்ணக்குள்ள ஊறுகாய் கெடாமல் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வினிகர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வினிகர் இட் இஸ் நத்திங் பட் அசிட்டிக் ஆசிட் தான், டைல்யூட்டட் ஆசிட். டைல்யூட்டட் எத்தனாயிக் ஆசிட் பேர் தான் வினிகர். That vinegar is used as a preservative in the preparation of pickles. ஊறுகாய் தயார் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. That is acetic acid. Right. எதுக்காக தயார் அந்த வினிகர் சேர்க்குறாங்கனாக்கா அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஏன்னா ஊறுகாய் தயார் பண்ணுறது ஒரே நாள்லையா இல்லை ஒரு வாரத்துலேயே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு 6 months ஈவன் 1 year கூட வச்சுப்பாங்க. அப்போ அந்த 1 yearக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக they are adding the vinegar. Vinegar is nothing but a diluted acetic acid or ethanoic acid. அடுத்து பாருங்க, it is used in the manufacture of plastic. பிளாஸ்டிக் தயார் பண்ணுறதுக்கு ethanoic acid யூஸ் பண்ணுறாங்க. in making dyes, dyesனா சாயம் மருந்து. அடுத்து பிக்மெண்ட் அண்ட் பெயிண்ட் தயார் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து in printing on fabrics. ஃபேப்ரிக்னா துணியிலெல்லாம் பிரிண்டட் சாரீஸ்லாம் இருக்குது. நிறைய பிரிண்டட் ஷர்ட்டு டிஷர்ட்டில் பிரிண்ட் போடுறாங்க, நிறைய வேர்டிங்ஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க, நிறைய டயக்ராம்லாம் ஆர்ட்லாம் பிரிண்ட் போடுறாங்க. அதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ லெபார்டரி ஏஜென்ட். லேபில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபார் coagulating ரப்பர் ஃப்ரம் லேட்டக்ஸ். த rubber industry, how they are preparing the rubber பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரப்பர் ட்ரீலேருந்து அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பால். அந்த பால்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, ரப்பரை பிரித்து எடுக்கிறாங்க. த ப்ராசஸ் இஸ் கால்டு coagulation. அந்த coagulation ப்ராசஸ்க்கு இந்த they are using ethanoic acid. அடுத்து இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார்மசியில் நிறைய மெடிசன்ஸ் தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் ethanoic acid. இந்த there are 6 uses கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து எழுதி பாருங்க. எனி ஃபார்ம் 2 mark கொஸ்டினில் கேட்கலாம், 5 mark கொஸ்டினில் கேட்கலாம்.
எதில் வேணாலும் கேட்கலாம். ஈவன் 1 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். அப்போ எந்த மாதிரி ஃபார்ம்லையும் கேட்டாலும் நீங்கள் தயாராக இருக்கணும். ரொம்ப ஈஸி தான். அடுத்தது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். டெய்லி லைஃப்பில் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எது எதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன் பேர்லேயே தெரியுது, தே கண்டெயின் ஒன்லி ஹைட்ரஜன் அண்டு கார்பன். கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். ஹியர் ஃபியூவல்ஸ் லைக் எல்பிஜி, பெட்ரோல், கெரசின், நம்ம யூஸ் பண்ணுற கேஸ், liquefied petroleum gas, cylinder யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் a hydrocarbon. பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் ஆல்சோ ஹைட்ரோகார்பன். கெரசின் யூஸ் பண்ணுறோம், டீசல் யூஸ் பண்ணுறோம், வேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், மெழுகுவர்த்தி. ஸோ ஆல் ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ். அடுத்தது ரா மெட்டீரியல் ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல் தயார் பண்ணுறது ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ் லைக் டயர், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எக்ஸெட்ரா. நம்ம யூஸ் பண்ணுற டயர், இட் இஸ் ஆல்சோ ஹைட்ரோகார்பன், எ ப்ராடக்ட் ஆஃப் ஹைட்ரோகார்பன். பிளாஸ்டிக் எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் தான். அடுத்தது ஆல்கஹால்ஸ். ஹியர் ஆஸ் எ சால்வன்ட் அண்ட் அன் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம் எத்தனால் பற்றி, ஈத்தேல் ஆல்கஹால், C2H5OH. அந்த ஈத்தேல் ஆல்கஹால், எத்தனால் அல்லது மெத்தனால், மீத்தேல் ஆல்கஹால், அதெல்லாம் தயார் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். அடுத்தது ஆல்டிஹைட்ஸ். ஃபார்மால்டிஹைட் ஆஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து, அதுக்கு ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரா மெட்டீரியல் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். அடுத்து கீட்டோன்ஸ் as a solvent. Ketone is used as a solvent. அடுத்தது ஸ்டெயின் ரிமூவர். ஸ்டெயின் ரிமூவர் இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பெஷலி லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கலர்டு நெயில் பாலிஷ். டெய்லி ஒவ்வொரு கலர் சேரீக்கு தகுந்த மாதிரி கலராக நெயில் பாலிஷ் வச்சுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டெய்லி இன்னைக்கு வச்ச கலர் நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு வேற புது கலர் நெயிலில் போடணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணாங்க, ஏற்கனவே யூஸ் பண்ண கலரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டிலில் ஒரு லிக்விட் ஒன்று கடையில் விற்கிறாங்க, பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ் ரிமூவர்னே பேர் அதுக்கு. கடையில் போய் கேட்டால் தருவாங்க. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு பஞ்சில் தொட்டு ஏற்கனவே அந்த பாலிஷை ரிமூவ் இப்படி ரப் பண்ண போதும் அப்படியே அந்த கலர் போயிடுது. அப்போ புதுசாக இன்னைக்கு வேற கலர் பாலிஷ் வச்சுக்கிறாங்க. ஃபார் தட் பர்பஸ் தே ஆர் யூசிங் தட் லிக்விட், எ ஸ்மால் பாட்டில். பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும், அதை எடுத்து டிப் பண்ணி கையில் வச்சு தீத்தினா போதும் அந்த கலர் போயிடும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் அசிட்டோன், இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கீட்டோன். அப்போ இட் இஸ் கீட்டோன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் எ ஸ்டெயின் ரிமூவர். அடுத்தது ஈத்தர், அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ஸ். ஈத்தர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அனஸ்தட்டிக், மயக்க மருந்தை யூஸ் பண்ணுறாங்க, பெயின் கில்லர், வலி நிவாரணியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எஸ்டர். All the cooking oils and lipids contain esters. So in such manner, in our daily life, we are using this type of hydrocarbons. இதை யூஸ் பண்ணுற பாருங்க, all are organic compounds. Hydrocarbons, petrol, diesel, kerosene, LPG, gas, everything made up of hydrocarbons. அடுத்து பாருங்க ஆல்கஹால் பாருங்க, ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஆல்டிஹைட்ஸ் பாருங்க, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கீட்டோன்ஸ் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெயின் ரிமூவராக யூஸ் பண்ணுறாங்க. ஈத்தர் வந்து மயக்க மருந்து, அனஸ்தட்டிக் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, பெயின் கில்லரை யூஸ் பண்ணுறாங்க. ஈத்தர்ஸ் ஃபார் cooking oils and lipids contain the esters. So these are all the various type of organic compounds which are we are using in our daily life. அதுக்கு அடுத்து முக்கியமான டாபிக் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். Soaps and detergents la parunga, in our daily life we are using soaps.
சோப்பு அப்படின்றது it is a sodium or potassium salt of long chain carboxylic acid. சோப்பு அப்படின்றது sodium or potassium salt of long chain soap அப்படின்றது it is a sodium or potassium salt of long chain carboxylic acid. அதாவது fatty acids சொல்லுவாங்க. We are getting the fatty acids from the plantsல இருந்து தயார் பண்ற acid. அது கூட சோடியம் அல்லது sodium hydroxide அல்லது potassium hydroxide யூஸ் பண்றாங்க. By this reaction is called saponification அப்படின்னு பேரு. So by the saponification reaction we are preparing the soap by using the sodium or potassium salt with the carboxylic acid. அதான் சோப்னு பேரு. இந்த சோப்ல ரெண்டு டைப் ஆஃப் சோப் இருக்கு. ஒன்னு ஹார்ட் சோப், ஃபார் வாஷிங் பர்பஸ். வாஷ் பண்றது நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சோப் பேரு ஹார்ட் சோப். இன் திஸ் we are using sodium hydroxide. சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி தயார் பண்றது hard soap னு பேரு. It is used for washing purpose, washing the clothes, everything. அடுத்தது soft soap. Soft soap it is used for bathing purpose. Bathing soap. நம்ம உடம்புக்கு போட்டு குளிக்கிற soap. It is called a soft soap. Here we are using potassium hydroxide. Potassium hydroxide. Sodium hydroxide formula NaOH. Potassium hydroxide KOH. இங்க பாருங்க சோப்புக்கு பாருங்க சோடியம் சால்ட் அல்லது பொட்டாசியம் சால்ட்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சோடியம் சால்ட் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கு பேர் தான் சோப்பு சொல்றோம். அதுல ரெண்டு டைப் ஆஃப் சோப்ஸ் இருக்கு. ஒன்னு ஹார்ட் சோப்பு, இட் இஸ் யூஸ்டு by manufactured by using sodium hydroxide. Sodium hydroxide is base யூஸ் பண்ணி தயார் பண்ற சோப்பு ஹார்ட் சோப். அது எதுக்காகனா வாஷிங் பர்பஸ். அதுக்கு பதிலாக சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணாக்கா KOH யூஸ் பண்ணி தயார் பண்ற சோப்புக்கு பேரு சாஃப்ட் சோப்பு பேரு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் பாத்திங் பர்பஸ். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, சோப் அப்படின்றது இட் இஸ் sodium or potassium salt of long chain carboxylic acid. This is a definition for soap. Soap அப்படின்றது sodium salt யூஸ் பண்ணலாம் அல்லது potassium salt யூஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி it is divided into two type. One is called a hard soap. Hard soap எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா washing soap. It is prepared by using the sodium hydroxide. அடுத்து ரெண்டாவது டைப் soft soap. It is otherwise called a bathing soap. It is prepared by using the potassium hydroxide. நல்லா ஞாபகம் வச்சுங்க, potassium hydroxide யூஸ் பண்ணி தயார் பண்ற சோப்புக்கு பேரு சாஃப்ட் சோப்பு பேரு. எதுக்காக? ஃபார் பாத்திங் பர்பஸ். அதுவே சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி தயார் பண்ற சோப்புக்கு பேரு ஹார்ட் சோப் பேரு. எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா வாஷிங் பர்பஸ். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, சில ஏரியாவில் பாருங்க சோப்பு போடுறோம், நல்ல காஸ்ட்லி சோப்பு தான் வாங்கி போடுறோம் துணி துவைக்கிறதுக்கு. வாஷிங் பர்பஸ் பாருங்க இருக்கிறதுலே காஸ்ட்லி என்ன நல்ல ஹை குவாலிட்டி கம்பெனி சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எவ்வளோதான் சோப்பு போட்டு துவைச்சாலும் அழுக்கே போக மாட்டுது, நிறைய வரமாட்டுது அப்படின்வாங்க. அப்போ இந்த சோப்பு சரியில்லை, இந்த கம்பெனி வேண்டாம்
அப்போ வேற இதை விட நல்ல காஸ்ட்லி சோப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற லேடிஸே இந்த சோப்பு வேண்டாங்க, வேற சோப்பு வாங்கிட்டு வாங்கன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வேற கம்பெனி சோப்பு, அதை விட காஸ்ட்லியான சோப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை போட்டாலும் பழைய மாதிரி தான், நுரையே வரல, அழுக்கு போகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட். அப்போ ப்ராப்ளம் இஸ் நாட் ஆன் த சோப். இப்போ எதில் இருக்குது அப்படின்னா வாட்டரில் பிரச்சனை. அங்கே அந்த ஏரியாவில் உங்கள் வீட்டில் வரக்கூடிய வாட்டரில் ப்ராப்ளம் இருக்குது. ஆகையினால தான் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான சோப்பு வாங்கி போட்டாலும் அதில் நிறைய வராது, அழுக்கும் போகாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் வாட்டர். வாட்டரில் 2 டைப் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா it contains magnesium or calcium salt. The water which contains calcium carbonate அல்லது magnesium carbonate, இந்த மாதிரி சால்ட்லாம் அந்த வாட்டரில் இருக்கும். பார்க்கும்போது தெரியாது. அதை வந்து அனலைஸ் பண்ணாதான், லேபில் போய் டெஸ்ட் பண்ணாதான் அதில் இருக்கிற என்னென்ன கலந்துருக்கு, என்னென்ன மினரல்ஸ் கலந்துருக்குன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி வாட்டரில் if it contains magnesium salt or calcium salt, that type of water is called hard water னு பேரு. அந்த வாட்டர் பேரு ஹார்ட் வாட்டர்னு பேரு. அந்த ஹார்ட் வாட்டர் எந்தெந்த ஏரியாவில் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன காஸ்ட்லி சோப்பு போட்டாலும் அந்த தண்ணியில் நிறைய வராது. அப்போ நுரை வரலன்னா துணியை வாஷ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக அழுக்கு போகாது. ஸோ we have to remove the hardness of water. வாட்டருடைய அதில் இருக்கிற ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, சோப்பு யூஸ் பண்ணுறாங்க ஃபார் தி பை தி ஏர். இந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக we are using detergents. என்ன யூஸ் பண்ணுவாங்க, டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்றது it is also sodium salt of long chain sulfonic acid. இங்க பாருங்க, detergents are the sodium salt of long chain sulfonic acid. இதுக்கு முன்னாடி சோப்பு எழுதும்போது படித்தோம், என்ன படித்தோம், சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படி படித்தோம். கார்பாக்சிலிக் ஆசிட் யூஸ் பண்ணால் we are getting the soap. Instead of carboxylic acid, if we use sulfonic acid, we are getting the detergents. இந்த டிட்டர்ஜென்ட்ஸுக்கும் சோப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, சோப்பு வந்து ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ண முடியாது. ஹார்ட் வாட்டராக இருந்தால் அதில் வந்து நுரை வராது, அழுக்கு போகாது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துணி துவைக்கிற ரூமில் பாருங்கள், அப்படியே ஒயிட் கலரில் பவுடராக அப்படியே படிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் ஸ்கம்னு பேர், SCUM. அந்த துணி துவைக்கிற ரூமில் பாத்ரூமில் துவைக்கிறாங்கன்னா, துவைச்சிட்டு அந்த தண்ணியெலாம் கீழே ஊற்றின பிறகு பாருங்கள், அப்படியே தரையில் ஒயிட் கலர் பவுடர் அப்படியே கோட்டிங் கொடுத்த மாதிரி பவுடராக இருக்கும். நீங்கள் அப்படியே சுரண்டி கூட கையால் எடுத்து பார்க்கலாம். அப்படியே அந்த ஒயிட் கலர் பவுடர் டெபாசிட் ஆகிருக்கும். இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் கால்ட் ஸ்கம். அந்த பவுடர் ஒயிட் கலர் பவுடர் மாதிரி டெபாசிட் ஆகுது பாருங்க, அதுக்கு பேர் ஸ்கம்னு பேர். இது எதனாலனா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர். அதில் மெக்னீஷியம் ஆர் கால்சியம் சால்ட் கலந்துருக்கும். மெக்னீஷியம் கார்பனேட் அல்லது கால்சியம் கார்பனேட் அந்த வாட்டரில் அதிகப்படியாக இருக்கும். அந்த வாட்டர் பேர் ஹார்ட் வாட்டர்னு பேர். அந்த ஹார்ட் வாட்டரில் நீ எவ்வளோதான் சோப்பு போட்டாலும் நுரை வராது. அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பவுடர் படியும். அப்போ நமக்கு வந்து சோப்பு தான் நிறைய செலவாகுமே தவிர நம்ம பர்பஸ் சால்வ் ஆகாது, துணியில் இருக்க அழுக்கு போகாது, அதோடைய குவாலிட்டி எதுன்னு. அதே மாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாக்கா நம்முடைய கிளாத்தோடைய லைஃப் கொஞ்சம் நார்மலாக ஒரு 2 இயர்ஸுக்கு யூஸ் பண்ணுற துணி பார்த்தீங்கன்னா 1 இயர்லேயே கெட்டு போயிடும், கிழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ வி ஹாவ் டு ரிமூவ் த ஹார்ட்னஸ். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் தி சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் சல்ஃபானிக் ஆசிட். ரைட். இப்போ மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்பை பற்றி படிப்போம்.
பேஜ் நம்பர் 166ல பாருங்க, ஹைலைட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் சோப் 11.9.1ல பாருங்க. Soaps are sodium or potassium salt of some long chain carboxylic acid called a fatty acid பேரு. அதுக்கு கீழே பாருங்க, hard soap. Soaps which are prepared by the saponification of oils or fats with caustic soda. Caustic soda அப்படின்னா sodium hydroxide are known as hard soap. They are usually used for washing purpose. அதை ஹைலைட் பண்ணிங்க. அடுத்து சாஃப்ட் சோப் பற்றி சொன்னேன். It is prepared by the saponification of oils or fats with potassium salt. Potassium hydroxide யூஸ் பண்ணி தயார் பண்ணுறாங்க. It is used சாஃப்ட் சோப்னு பேர். It is used for cleaning the body. நம்ம பாடி பாத்திங் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். We can see the manufacture of soap after a short break.